வறுமையை ஒழிக்க வரும் பணம் எங்கே போகிறது? ஹாய் விவர்ஸ், அசுவசம திட்டத்தின் பின்னால் உள்ள கசப்பான உண்மை, இதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இலங்கையில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மகத்தான திட்டம்தான் இந்த அசுவசமே. பல ஆயிரம் குடும்பங்கள் இன்று இந்த நிதியை நம்பித்தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த திட்டம் குறித்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் தற்போது வெளியிட்டுள்ளார். வறுமையை ஒழிக்க அரசு கொடுக்கும் பணம் உண்மையில் வறுமையை ஒழிக்கிறதா அல்லது வேறொரு சிக்கலை உருவாக்குகிறதா? அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் HSK பண்டாரா அவர்களின் கூற்றுப்படி அசுவசம தவணை பணம் மக்களின் வங்கி கணக்குகளில் போடப்படும் அதே நாட்களில் மதுபான கடைகளின் வருமானம் மிக தீவிரமாக அதிகரிக்கிறதாம். குறிப்பாக கிராமப்புறங்களில் இந்த போக்கு அதிகமாக காணப்படுவதாக தரவுகள் தெரிவிக்கப்படுகின்றன. இது ஒரு தனிநபரின் பழக்கம் என்று நாம் கடந்து போய்விட முடியாது. ஏனெனில் இதனால் பல பிரச்சனைகள் உண்டு. ஒன்று, குடும்பச் சுமை. ஒரு தந்தை அந்த பணத்தை மதுவிற்காக செலவிடும் போது அந்த வீட்டிலுள்ள குழந்தைகள் மற்றும் பெண்களின் அடிப்படை தேவைகள், உணவு, கல்வி பாதிக்கப்படுகின்றன. 2, பொருளாதார வீணடிப்பு. நாட்டின் வரிப்பணம் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த பயன்பட வேண்டும். அது மதுவிற்காக செலவிடப்படுவது பொருளாதார ரீதியாக பெரிய இழப்பு. வறுமையை ஒழிப்பது என்பது வெறும் பணத்தை கொடுப்பதில் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் மனநிலை மாற வேண்டும். பொருளாதார நிவாரணத்திற்கு மேலதிகமாக தரமான சமூக மேம்பாடு அவசியம் என அரசு வலியுறுத்துகிறது. அதாவது ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுக்கும் அதே வேளை அதை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்ற விழிப்புணர்வையும் வழங்க வேண்டும். இந்த தவறான பணப்பயன்பாட்டை தடுப்பதில் மத தலைவர்கள், கிராமப்புற உத்தியோகத்தர்கள் மற்றும் படித்த இளைஞர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. ஒரு சமூகம் முன்னேற வேண்டுமானால் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களே இத்தகைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அரசாங்கம் கொடுக்கும் உதவி ஒரு ஏழைக்கு மீன்பிடிக்க கற்றுக் கொடுப்பதாக இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் இருக்கும் நிலையிலேயே அவர்களை மேலும் தள்ளக்கூடாது. அசுவசம பணம் உண்மையில் பசியை போக்க வேண்டுமானால் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வர வேண்டும். உங்கள் ஊரிலும் இது போன்ற நிலைமைகளை கவனித்தீர்களா? அல்லது இந்த திட்டத்தை சீரமைக்க என்ன செய்யலாம் என நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்க. இந்த தகவல்கள் பலரையும் சென்றடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.